இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டு ரத்தம் எடுத்துக்கலாம். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டை நான் கமுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் பிளட் சேர்த்துட்டு அதை அந்த பிளேட் மேலே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் ரத்தம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு. பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது ஆட்டு ரத்தம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் வணங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.